ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்க வாட்ஸ்அப்பில் யாருக்காவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும் அல்லது நீங்கள் யாருக்கிட்டையாவது இருந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஃபோட்டோஸோ வீடியோஸோ சென்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுடைய நம்பரை நீங்கள் வந்து கொடுப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்ல தெரியாதவங்களோ அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக வரணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நம்பரை தான் கொடுப்பீங்க அவங்களுக்கு. ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய நம்பரை கொடுக்காமலே உங்களால் வந்து உங்களுடைய யூசர் நேமை கொடுத்தா அவங்கள மெசேஜ் பண்ண வைக்க முடியும். அதாவது உங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் சரி தெரிஞ்சவங்களுக்கும் சரி உங்களுடைய நம்பரை கொடுக்காம நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் நேமை கொடுத்து நீங்கள் அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப்பில் என்ன வேணும்னாலும் பேச முடியும். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இப்போ வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படி நம்ம யூசர் நேம் க்ரியேட் பண்ணி நம்மளுடைய ஃபோன் நம்பர் கொடுக்காம மற்றவங்களுக்கு நம்மளுடைய யூசர் நேமை கொடுத்து நம்ம சேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு மூலையில் இருக்கிற அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே உங்களுடைய நேம் போட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்து நேம் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் எபவுட் அப்படின்னு இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ யூசர் நேம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்களா மேனுவலாக க்ரியேட் பண்ணிக்கிறீங்களா அல்லது உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அப்படி இல்லைனா ஃபேஸ்புக்கோட யூசர் நேமை வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற அதே நேம் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே இதில் இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் கிரியேட் யூசர் நேம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இதில் வந்து நீங்கள் உங்களுடைய யூசர் நேமை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள் நான் சதீஷ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தது அதில் அவங்க எடுக்கிற மாதிரி ஏதாவது கொடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் நான் சதீஷ் 98 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து நான் சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் யுவர் யூசர் நேம் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் டன் ஆப்ஷன் இருக்குது. அதையும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூசர் நேம் வந்து காண்டாக்டில் எல்லாருக்கும் காட்டணுமா அல்லது நம்ம ஏதாவது செட் பண்ணி வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து பாருங்கள் இதில் பாருங்கள் பீப்புள் ஹூ நோ ஒய் கீ அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கீயையும் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த கீயையும் கொடுத்து சேவ் கீ அப்படின்னா உங்களுடைய யூசர் நேமை கொடுக்கும்போது இந்த கீயையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து உங்களுடைய யூசர் நேமை வச்சு அவங்க சேட் பண்ண முடியும். இந்த கீ இல்லாமல் அவங்களால யூசர் நேம் வந்து வச்சுக்க முடியாது. ஸோ இந்த கீயை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான நேரம் மாற்றிக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு தெரியாத ஒருத்தருக்கு உங்களுடைய யூசர் நேமை கொடுத்து அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ ஏதாவது ஒன்று வாங்குறதுக்காக வாட்ஸ்அப்பில் உங்களுடைய யூசர் நேமை கொடுத்துட்டீங்க. மறுபடியும் அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த ஒரு மெசேஜும் வரக்கூடாதுன்னா நீங்கள் இந்த யூசர் நேமை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணால் அவங்களால உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுடைய யூசர் நேமை வேறு யாருக்காவது கொடுத்து இந்த பின்னை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த கீயை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுவும் வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் சேவ் கீ அப்படின்னு இருக்கும். இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேமும் அப்புறம் இந்த கீயையும் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் வந்து யார் மெசேஜ் பண்ணாலும் பார்க்க முடியும். அதாவது யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த யூசர் நேமை கூட உங்களால் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் யூசர் நேம் இருக்குது, டிலீட் யூசர் நேம்னு இருக்குது. ஸோ இதை கொடுத்து நீங்கள் உங்களுடைய யூசர் நேமை டிலீட் பண்ணுறதுனால டிலீட் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணுறதுனாலும் அதாவது சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அப்டேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய ஃபோன் நம்பரை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூசர் நேமை கொடுத்தா நம்மளுடைய ஃபோன் நம்பரை வச்சு அதாவது நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லாமல் நார்மல் காலும் யாருமே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய யூசர் நேமை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் கால் வரும். அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணால் அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு கொடுக்குறதுக்கு இந்த யூசர் நேம் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க.